தமிழகத்தை உலுக்கிய வாச்சாத்தி போன்றதொரு நிகழ்வு நடந்திருப்பதாக எல்லை மாவட்டம் ஒன்றிலிருந்து புகார் எழுந்திருக்கிறது. இந்த புகாரை அரசு எந்திரங்கள் மறுத்தாலும் கண்ணீரும் கம்பளையுமாக மலைவாழ் மக்கள் சம்பவத்தை விவரிக்கையில் உண்மை நிலவரம் வெளிப்படுவது தெரிகிறது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு எட்டப்படுமா என்ற கேள்வி தொக்கி நிற்க கள நிலவரத்தை நிகழ்விடத்திலிருந்து பிரத்யேகமாக படம் பிடிக்கிறது புதிய தலைமுறை. அதனை தற்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வாச்சாத்தி கிராமத்தில் 1992ஆம் ஆண்டு சந்தனக்கட்டைகளை தேடிப்போன காவல்துறையும் வனத்துறையும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை போன்றதொரு நிகழ்வு எல்லை மாவட்டமான தேனியில் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கடமலை குண்டு மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் இந்திய வனச்சட்டம் அளித்திருக்கும் உரிமையின்படி வனத்திற்குள் சென்று தேன் எடுப்பது, கிழங்கு வெட்டி சேகரிப்பது போன்ற தொழில்களை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். இந்த விதத்தில் சில தினங்களுக்கு முன்பாக சிறார்கள், பெண்கள், ஆண்கள் என்று 10க்கும் மேற்பட்டோர் குழுவாக சென்று தேன் எடுத்தும் கிழங்கு சேகரித்தும் வந்துள்ளனர். இவர்களை சுருளிப்பட்டி கருப்பசாமி கோவில் அருகே கம்பம் கிழக்கு வன அலுவலக பகுதியில் மறித்த வனத்துறையினர் சிலர் சோதனை என்கிற பெயரில் பெண்களையும் ஆண்களையும் சிறார்களையும் ஆடைகளை வலுக்கட்டாயமாக களையச் செய்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. பார்ட்டுக்காரதான் பிடிச்சி 4 பேர் பிடிச்சி மலி மாறிச்சு வந்தமே நிப்பாச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எதை கொண்டு போனாங்க இந்த கொண்டு போனாங்குது இங்கிட்டு தொட்டு பார்க்க சேலை பிடிச்சி அப்படியே வம்பா உருவிட்டான். வேணுமுந்து அவனை உருவிட்டு நிப்பாச்சி வச்சுக்கிட்டு இங்கே சட்டைக்குள்ள என்ன வச்சுக்கிறேன், இங்கிட்ட என்ன வச்சுக்கிறேன் அந்த கையை விட்டெல்லாம் அந்த சேப்ஸ் வாங்கி வச்சிருந்த துட்டை சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சிருந்த துட்டை எடுத்துக்கிட்டான். எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நீ நடந்து போங்கன்னு சொன்னான். விறகு ஒரு கட்டு விறகு கொண்டு வந்தோன்னா அந்த விறகம் பிடிக்கி போட்டுக்கிடுவாங்க. தேன் எடுக்க போனோன்னு தேனம் கேட்குறாங்க. நாங்கள் எதை வச்சு நாங்கள் பஞ்சம் பிழைக்கிறது? காடுக்காரவங்க எங்களுக்கு இருந்தால் நாங்கள் காடை எடுத்து வச்சு நாங்கள் பஞ்சம் பிழைக்குவதும் இல்லை. எங்களுக்கு எந்த தப்பும் இல்லை. நாங்கள் எந்த தவறும் செய்யலை. அந்த இடத்துல தேன் எடுக்க போன இடத்துல தான் எங்களை இப்படி கொடுமை பண்ணாங்க. சீலை உறிஞ்சு, சட்டை உறிஞ்சு, பாவடையோட நிப்பாட்டி வச்சுருந்தாங்க 10 பேர் பார்க்க. அதெல்லாம் நாங்கள் எந்த தப்பும் செய்யலை. சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருந்தோம். அதை வாங்கிக்கிட்டாங்க. லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு 2500 லஞ்சத்தை வாங்கிட்டு செல்ல எடுத்துட்டாங்க. அந்த புள்ள செல்ல எடுத்துக்கிட்டு எங்களை கொல்ல நேரம் வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. 2 மணி நேரம் வரைக்கும் எங்களை பிடிச்சி வச்சு சேலையெல்லாம் உறிஞ்சு எங்களை உறிஞ்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை தேனி மாவட்ட வன அலுவலரும் ஆட்சியரும் மறுக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற அளவுக்கு அவமானப்படுத்துற அளவுக்கு நிகழ்வு வந்து சேலையெல்லாம் உருவுற அளவுக்குல ஒரு நிகழ்ச்சி நடத்தும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் எழுப்பிய கேள்விக்கு இவர்களிடம் நேரடி பதில் இல்லை. அதாவது தடுத்தார்கள், ஒரே நிமிஷம் கண்ணன் சத்தமா போட்டு பேசுறதுனால சில உண்மையாகாது. தடுத்தார்கள், அவங்களுமே நடவடிக்கை எடுத்தார்கள், ஃபைன் போட்டார்கள் அப்படின்னு சொல்லுங்க தவிர உண்மைக்கு புறம்பா அதை ஏற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனை இது இருக்குன்னா நடவடிக்கை, இல்லைன்னா இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் யார் வேணாலும் சொல்றது கருத்து சுதந்திரம் இருக்கு. நேரடியாக பார்க்கிறோம், நாங்களே பார்க்கிறோம். அதனால நேரடியாக மாவட்ட ஆட்சியரையோ மற்ற அலுவலர்களையோ தாராளமாக எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம், தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். மாவட்ட வன அலுவலர் ஆட்சியரின் பதிலை ஏற்க மறுக்கும் விவசாயிகள் பிரச்சனையை மூடி மறைக்க வனத்துறை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற விதத்தில் அவமானப்படுத்தி மதியம் 1 மணிக்கு இது பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சவுறு தண்ணி இல்லாமல் ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு
நடந்ததை மறைப்பதற்காக இன்றைக்கு வனத்துறை அதிகாரிகள் முயற்சித்து கொண்டிருக்கிறாங்க. இது வெளி உலகத்துக்கு போகக்கூடாது என்கின்ற தன்மையில் மறைத்து கொண்டிருக்கிறாங்க. சம்பவத்தை அறிந்து வனத்துறையிடம் அது பற்றி கேட்க சென்ற மலைவாழ் பழங்குடியின ஆண்கள் வனத்துறை அலுவலகத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் ஒரு வாச்சாத்தி என்று கூறப்படும் தேனி கடமலைக்குண்டு சம்பவத்திற்கு தமிழக அரசும் வனத்துறையும் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதே சமூக ஆர்வலர்கள் எழுப்பும் கேள்வி.